ஆடி வெள்ளிக்கிழமையான நாளைக்கு எந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கிறது நல்லது அப்படின்னு பார்க்கலாம், எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக பார்த்தா திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. புது வீடு குடி போகிறது வேண்டாம்பாங்க. வாடகை வீடு மாற்றுறது மாற்றிக்கலாம். புதுசாக எதுவும் முதலீடுகள் செய்ய வேண்டாம் அப்படிம்பாங்க. எப்போவுமே தெய்வ சிந்தனையில் இருங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறது. சரி, என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னா, கல் உப்பு வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமை வேறு. மஞ்சள் குங்குமம் வாங்கலாம், நெய் வாங்கலாம், பச்சரிசி, வெல்லம் இது போன்ற பொருட்களை வீட்டுக்கு இன்றைய தினத்தில் வாங்கிறது சுபத்தை உண்டாக்கும் அல்லது வீட்டில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யம் பெருகுவதற்கான வழிகளில் ஒன்று அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அருகாமையில் அம்பிகையினுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னா, அந்த ஆலயத்தில் இருக்க அம்பிகைக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி அலங்காரத்திற்கு கொடுக்கலாம். ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பூஜை செய்ய போகிறோம் வீட்டில் அப்படின்னா, வீட்லேயும் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே போல் ஆலயத்துக்குமே வந்துட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் வழிபாடு செய்யும் போது நெய்வேத்தியம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் செய்யலாம், பாயாசம் செய்யலாம், துள்ளு மாவு இடித்து வைக்கலாம். ரொம்ப சிறப்பு, அம்பிகைக்கு ரொம்ப உரியது அந்த துள்ளு மாவு அப்படிங்கிறது. அதை இடித்து நீங்கள் வைக்கலாம். இல்லை மாவிளக்கு சில பேர் போடுவாங்க, மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம். பானகம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் இப்போ திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆலயத்துக்கு போய் அம்பிகையினுடைய ஆலயத்துக்கு போங்க. வீட்டில் வழிபாடு செய்கிறத காட்டிலும் ஆலயத்துக்கு போய் செவ்வரளி மலர் இருக்கும்ல, அதை உங்கள் கையால் வந்துட்டு தொடுத்து அம்பிகைக்கு மாலையாக சாற்றுங்க. அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ வாங்கி மல்லிகைப்பூவை கட்டும்போது உங்கள் நினைவு எல்லாமே அந்த திருமணம் நல்ல வரணமையணும் அப்படின்ட்டு இருக்கணும். அதை அம்பிகையினுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த வேண்டுதலை வச்சுட்டு அம்பிகைக்கு சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு எல்லா நன்மையும் கூடி வரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சில பேர் வேண்டுவாங்க, பிணி எல்லாம் நீங்கணும், அதாவது உடல் பிணி நீங்கணும், கடன் தொல்லை தீரணும் அப்படின்னுலாம் இருக்குது அப்படின்னா, வேப்பிலை மாலை, வேப்பிலையை உடைச்சி மாலையாக கட்டி அந்த வேப்பிலை மாலையை வந்துட்டு அம்பிகைக்கு அணிவித்து வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது மிக உத்தமம். அந்த வகையில் எலுமிச்சை மாலையும் சாற்றி வழிபடலாம். அவ்வாறு செய்யும் போது உடல் பிணிகள், மனதில் இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இந்த கூழ் வார்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கூழ் வார்க்கிறோம் அப்படின்னாலே பிறர் பசியை போக்குகிறோம் அப்படின்னா அம்மனுடைய ஆசி அப்படிங்கிறது பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் 10 to 12 ராகுகால வழிபாடு அதை செஞ்சோம் அப்படின்னாலே வீட்டில் இருக்க கண்திருஷ்டி போகும், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்ம சொன்னதை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பலன் உண்டாகும், நன்மை கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.